நண்பர்களே, வறுமை அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாது. அது ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு டிராஃபிக் சிக்னல்ல மத்தவங்க கிட்ட கையேந்து பிச்சை எடுத்த ஒரு மனிதர் எப்படி உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினார் அப்படிங்கிறத கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அந்த சிக்னல்ல தினமும் நூற்றுக்கணக்கான கார்கள் வந்து போகும். அந்த மனிதனும் பசியினாலும் வறுமையினாலும் கார்ல போறவங்க கிட்ட காசு கேட்பார். சில பேர் சில்லறை காசு போடுவாங்க. ஆனால் பல பேர் அவரை கேவலமாக திட்டுவாங்க, முகத்தை சுளிப்பாங்க, காரோட கண்ணாடி ஏற்றிட்டு போவாங்க. ஒரு நாள் ஒரு சொகுசு காரில் இருந்த நபர் இவரை பார்த்து, உடம்புல இவ்வளோ தெம்பு இருக்குல்ல, போய் ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல, ஏன்னா இப்படி அடுத்த உழைப்பில் ஏன் வாழணும் அப்படின்னு ரொம்ப காரச்சாரமாக கேட்டுட்டு போயிட்டார். அந்த வார்த்தை அவரோட மனசை ரொம்ப ஆழமாக குத்துச்சு. நாம் ஏன் பிச்சை எடுக்கணும், நமக்குன்னு சுயமரியாதை இருக்குல்ல, நாமளும் உழைக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு முழுக்க யோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார். அடுத்த நாள் அவர்கிட்ட இருந்த சொச்ச சில்லறை காசை வச்சு மார்க்கெட்டுக்கு போய் சில ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்கிட்டு வந்தார். காரில் போகிறவங்கிட்ட போய், சார் எனக்கு காசு சும்மா தர வேணாம், இந்த பூவை உங்கள் காரில் வைங்க, கார் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும், உங்கள் நாளை இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சிரித்த முகத்தோடு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார். அந்த சிக்னல்லையும் பக்கத்து சிக்னல்லையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த, நான் உங்களுக்கு பூ தரேன், அதை எப்படி அன்பாக விற்கணும்னு சொல்லியும் தரேன், வர லாபத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளமும் தரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ ஒரு நெட்வொர்க்காக மாறிடுச்சு. அந்த நகரத்தில் 10க்கும் மேற்பட்ட முக்கிய சிக்னலில் அவரோட ஆட்கள் பூ விற்க ஆரம்பித்தாங்க. மொத்தமாக மார்க்கெட்லேருந்து பூக்களை வாங்கிறதுனால இவருக்கு பெரிய லாபம் பல மடங்கு அதிகமாச்சு. சில வருடங்களில் அந்த சிக்னலில் பிச்சைக்காரர் ஒரு பெரிய பூக்கள் சப்ளை செய்யும் நிறுவனத்தோட முதலாளியாக சிஓவாக மாறி நின்னார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.